ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே வின்சென்ட் வந்து ருவானை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்குது அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன் பிரதர், நீங்கள் மட்டும் இப்போ வரலைன்னா கண்டிப்பாக நான் வந்து செத்தே போயிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பயந்து போனதுமே, அப்போ அங்கே சரி விவி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் அங்கே காருக்குள்ளே தான் இருக்கா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திச்சேக்கா. அவங்க ரெண்டு பிரதர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. பிரதர் அவனை ஒரு செல்ஃபீஸ், அவள் எங்கே இருப்பா, எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிருப்பா பிரதர், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ருவானாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் வின்சன்மே அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் காப்பாற்றுங்க நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தா. இந்த ருவானா ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு நம்ம ஹீரோயின் இருக்கிறது தெரியும், வேணுக்குனே தான் அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. காருமே பிளாஸ்ட் ஆகிடுது. டாக்டர்ஸ் வந்துட்டு வேமாங்க அவளை வெளியே மீட் எடுத்து அங்கே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அவங்க பிரதர்ஸ் வந்து அங்கே வின்சென்ட்டை கால் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் வந்து சரியான ஒரு ஃப்ராடு, எங்கேயாச்சும் போயிட்டு போய் ஏதாச்சும் ட்ராமா பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தா அங்கே வாங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, வா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். பட் நம்ம ஹீரோயின் கண்ணை அப்படியே அங்கே லைட்டாக திறந்தவனை பார்க்குது. எனக்கு அடுத்து ஒரு ஜென்மன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவளோட உயிர்மே போயிடுது. டக்குன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே முழிச்சு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு புரிஞ்சுக்குது அவளுக்கு ரீபாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது, எப்படி இந்த நிலமையில வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா ருவானா அங்கே நம்ம ஹீரோயினை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே பிடிச்சி அமுக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. இந்த குடும்பத்தோட சொந்த பொண்ணு நீயா இருக்கலாம், பட் அவங்க எல்லாருமே என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ செத்து போயிரு, எல்லாமே எனக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க பிரதர்ஸ் வரதை பார்த்துட்டு வேமா இவ்வளவுமே தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு ஹீரோயின் தான் ஏதோ அவளை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி அங்கே ஃப்ராடாக பொய் சொல்லிடுறா. ஸோ உங்கள் பிரதர்ஸ் வந்துட்டு அவளை காப்பாற்றாம இவ்வளோ மட்டும் காப்பாற்றிட்டு அவளை அங்கே ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப குளிருதுன்னு அவள் சொன்னதுமே அவங்க சின்ன பிரதர் சொல்கிறான், நீ என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்க, சும்மா நடித்தது போதும், வெளியே வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வா. ஃபஸ்ட்டு பிரதர் நம்ம சிஸ்டரை கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு யாருமே ஹீரோயினை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ இவள் அப்படியே அங்கே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறா. அப்போ அங்கே மெய்டு வந்து தான் காப்பாற்றி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து போயிருப்பேன். இந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே என் மேலே சுத்தமாக லவ்வே இல்லை, எல்லாருக்குமே இந்த ருவானாவை தானே பிடிக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவளோட 3 பிரதர்ஸுமே அங்கே வர்றாங்க. நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட்லெஸ்ஸாக இருப்பேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எவ்வளோ மோசமான பொண்ணு நீ, உடனே அவளை ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் அமுக்கிட்டு இப்போ மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு நீயுமே வந்து மூழ்கிட்டு இங்கே வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என் சிஸ்டருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 பிரதர்ஸுமே பேசினதுமே அப்போ வின்சன் அம்மாவட்டையும் கண்டிப்பாக நீ சிஸ்டர்ட்டையும் வந்து சாரி கேட்கணும்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் கேட்குறா அவள் சிஸ்டர் என்ன பண்ணா யாருன்னு சொன்னதும் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே டென்ஷனாகி போயிடுறா. இதுக்கப்புறமே உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் ஹார்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை நாங்கள் எப்பயும் மன்னிக்க மாட்டோம், நீ பண்ணதுக்கு வீட்டில் சாரி கேளு, அப்படின்னா தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இதுக்கப்புறம் இடம் இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நானாவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னதும் இவ்வளோ ஒரு லக்ஸரியான லைஃப்பை இந்த லூ ஃபேமிலியில் வந்து வாழ்ந்துட்டு யாராலையும் வெளியே போக முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு இந்த லக்ஸரியான லைஃப் எதுவுமே தேவை கிடையாது, அதானே உங்களோட சிஸ்டர், ஸோ நீங்கள் அவ்வளோவே வச்சுக்கோங்க, எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீ உன்னோட பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக போகிறேன், நீங்கள் இப்போ எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே வின்சென்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நில்லுன்னு சொல்கிறான் அவங்க இன்னொரு பிரதர், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஒன் டே தான் திரும்ப வீட்டுக்கு வருவா, எங்கே போவா சாப்பிட்றதுக்கு இல்லாமன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் போயிட்டான்னு சொன்னதும் சரி பில்லை நீங்கள் பே பண்ணிடுங்கன்னு சொன்னதும் பார்த்தீங்களா அவள் போன பிறகும் நம்ம தான் பில் பே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அவன் வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் உங்கள் ஒரு பேஷண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு ரொம்பவே வந்து விருப்பப்படுறாங்க, எவ்வளோ வேணாலும் பே பண்ணுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஒரே ஒரு தடவை பாருங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அந்த சைடில் பார்த்தா ஒரு பாட்டிக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே இவள் வேமா போய் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி இங்கே காப்பாற்றுறா. அவளுக்கு சில பவர்ஸுமே இருக்குது. பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நர்ஸ், உங்கள் சிஸ்டர் வந்துட்டு எதுவும் ஒழுங்காக சாப்பிடுறதில்ல, எதுவுமே ட்ரிங்க்
பண்ணுறதில்ல, அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு அவளுக்கு எப்படி வந்துட்டு சாப்பாடு நல்ல விதமாக கிடைக்காம இருக்கும். நான் நல்ல சாப்பாடு தானே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி அவள் வீட்டில் வந்துட்டு எப்படி சாப்பாடுலாம் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறான். அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ பார்க்க எவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கா, ஆனால் ஏமா வந்துட்டு இவ்வளோ ஒல்லியாக இருக்க, ஒழுங்கா நீ சாப்பிடவே மாட்டியா, நீ பேசாமல் ஏன் வீட்டுக்கு வந்துடுறியா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னோட பேரை வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான். அடுத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா பையனுக்கு வந்து மசில்ஸ் எல்லாமே இருந்து நடிங்களாம் பண்ணியிருந்தா ரொம்ப பிடிக்கும்ல, என் பேரனுமே அப்படியே தான் இருப்பான், 6 பேக்லாம் வச்சுருப்பாம்மா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ஐயோயோ என்னடா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பாட்டி நான் இப்போ வீட்டுக்கு போகணும், நான் இன்னொரு நாள் வந்து உங்கள் பேரனை பார்க்குறேன் ஓகேவா பாட்டின்னு சொன்னதும், ஐயோ அப்படிலாம் வேணாம்மா, நீ வீட்டுக்கு வந்து பார்த்தா போதும், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போக பார்த்தா நம்மளோட ஹீரோ வாங்க வந்து அவன் கையிலேருந்து அந்த மாலை கீழே விழுந்ததுமே ஹீரோயின் எடுத்து கொடுத்ததும் அப்பாங்க பாட்டி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இவன் எந்த பொண்ணு பக்கத்தில் கூட போக மாட்டானே, இந்த பொண்ணு தொட்டு கொடுத்ததை வாங்குறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவனை பார்த்ததுமே இவனை நான் வந்து பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ நான் பாட்டிக்கு போன தடவையுமே ஹெல்ப் பண்ணேன், அதனால தான் இவன் என்னை ரொம்பவே காப்பாற்ற ட்ரை பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே பாட்டியுமே விழுந்துடுச்சு, வேகமாக ஓடி வந்துட்டு அங்கே இதாம்மா என்னோட பேர் அப்படின்றத சொல்லதும் ஹீரோயினுக்கு அப்போ பக்காவாக புரிஞ்சுக்குது. அப்படின்னா பாட்டிக்காக வந்து ஹெல்ப் பண்ணி தான் இவன் எனக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம வாங்குவேன், நீங்கள் என்னோட பாட்டிக்கே ஹெல்ப் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னதும் பாட்டி எப்போ பார்த்தாலும் டீல் தானாடா உனக்கு, எதையுமே ஒழுங்காக பேச மாட்டியா, வாய முறான்னு சொல்லிட்டு பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கான்னு, இவனுக்கு மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, 6 பேக்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ பேசாமல் இவனை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ வீட்டுக்கு வா, நீ மேரேஜ் கூட பண்ண வேணாமா, பேசாமல் வீட்டுக்கு வா, வந்து நீங்கள் 2 பேரும் பேசி பழகுங்க, பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் இல்லை பாட்டி இப்போ முக்கியமான வேலை இருக்குது, வீட்டுக்கு போகணும், போயிட்டு நான் உங்களை வந்து பார்க்க வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ வீட்டுக்கு போனால் உள்ளே போனால் அந்த ரூவானா வந்துட்டு அங்கே சில பொருளை திருடிச்சிக்கா. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்படியே தானே திருட்டு வேலை நீ பண்ணிச்சிக்க அப்படின்றத செட்டு கேட்குறா. ஸோ அப்போ அங்கே அந்த ரூவானா நீ இப்போ போய் இதெல்லாமே பிரதர்ஸ்டே அம்மாட்டே சொன்னேனாலும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்கள் பேசுகிற லெவலுக்காக தகுதியாக இருக்குன்னு சொன்னதும் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாதுப்பா, எனக்கு இதில் எந்த ஒரு விஷயமே தேவை கிடையாதுன்னு சொன்னதும் ரொம்ப அவள் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவங்க அம்மா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு ஹீரோயினோட கையில் அங்கே அந்த வலையில கொடுத்துடுறா. அப்போ அங்கே எதுக்காக நீ இப்படி இந்த வலையில போய் திருடிட்டு போயிட்டுருக்க, காசுலன்னா இப்படி பண்ணுவியா, அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதும் அவங்க பிரதர்ஸ் அங்கே வந்துட்டு ஓ நீ இப்போ திருட்டு வேலை வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதும் நான் இப்போ திருடுறதை பார்த்தீங்களா நீங்கன்னு சொன்னதும் ருவானா போய் சொல்ல மாட்டான்னு சொன்னதும் ஆமாப்பா அவள் தானே உங்களோட ஆசை சிஸ்டர், அதுவா அவள் போய் சொல்ல மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அப்போ அங்கே வின்சென்ட் இந்த வளையல் ஒன்று எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீ அம்மாட்ட சாரி கேளு மன்னிச்சிருவாங்கன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன் சாரி கேட்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் பெற்றதே பாவம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு நான் இந்த வீட்டில் வந்துட்டு திருடித்தை சாப்பிட்ற லெவலுக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வலையில தூக்கி உடைச்சதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ எதுக்காக ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்க, சாரி கேட்டு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இங்கே வந்ததே உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்காக தான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்தா பயங்கர டென்ஷனாகி போயிட்டு உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதே பாவம்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ எப்பயுமே வந்துட்டு இப்படி தான் அசிங்கம் பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணை ஸ்விம்மிங் பூலில் தள்ளியிருக்க, இப்போ நீ திருட்டு வேலை பண்ணிட்டுருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு தான் மாதத்துக்கு செலவு காசு கொடுக்குறமே அப்புறம் ஏன் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் செலவு காசு கொடுக்குறீங்க, நான் திருடிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து பார்த்தீங்க, நீங்கள் என்ன எனக்கு காசு கொடுத்தீங்க, நானே சம்பாரிச்சு தான் என்னோட செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் உங்கள் செகண்ட் பிரதர் பொய் சொல்கிறத நிப்பாட்டு, மாதத்துக்கு எவ்வளோ காசு வாங்கிட்டு பொய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாப்பா மாதத்துக்கு 200 காசு கொடுக்குறீங்க, அதை வச்சு தானே எல்லாமே பண்ண முடியும்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா உனக்கு அப்போ காசு கிடைக்கலன்னா நீ திருடுவேன்னு சொன்னதுமே நான் திருடுறதை பார்த்தீங்களா, நீங்கள் எப்பயுமே உங்கள் ருவானா தான் ரொம்ப தங்கமான பொண்ணு பேசுவீங்க, நீங்கள் அவங்களவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து எனக்கு எந்த உறவும் இல்லை, நான் இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போக போகிறா. அவங்க அம்மாவுக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நீ இப்போ மரியாதையை நீடன் பண்ணிட்டு சாரி கேளு நான் உன்னை மன்னிச்சிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் கழுத்தில் இருக்க செயின் அப்படியே அத்தை எரிஞ்சிட்டு இந்த செயின் மட்டும்தான் நீங்கள் கொடுத்தது என்கிட்ட இருந்துச்சு, அது கூட உங்கள் பொண்ணு ருவானா ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு எனக்கு பரிதாபப்பட்டு பிச்சை போட்டீங்க, அதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடுறா. அவங்க பிரதர்ஸை பார்த்து உங்களுக்காக நான் என்னென்ன வந்துட்டு ஒரு வேலை பண்ணியிருப்பேன், உங்களுக்கு எல்லாக்காரியை விட மோசமாக நான் வந்து இருந்தேன், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை அப்படின்றத
சொல்கிறா, உனக்காக சூப் பண்ணி கொடுக்குறது என்ன, அம்மாக்காக கால் வலிக்குதேன்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டு உங்களை கேர் பண்ணிக்கிட்டது என்ன, பட் எப்பயுமே உங்கள் ருவானா பொண்ணு தானே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க, என்னோட சிஸ்டர் வந்து யூனிவர்சிட்டியில் மெடிசன் படிச்சுட்டு இருக்கா, அவள் தான் குடும்பத்தை எல்லாத்தையுமே கேர் பண்ணிட்டு இருக்கா, நீ ஒரு முட்டாள், நீ உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அங்கே ஹீரோயின், எல்லாருமே நீங்கள் அப்படி தான் கேவலமாக பேசுவீங்க, உங்களை மாதிரி ஜென்மங்களோட சேர்ந்து எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, நான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டேன்னு சொல்லி தானே எல்லாரும் பேசுகிறீங்க, நான் அதை இப்போ பண்ணிட்டு போகிறேனேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ எதுக்காக நீ அழுகிறேன்னு சொன்னதுமே, நான் எங்கே அழுகிறேன் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதும் இந்த கண்ணத்தோடன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பாட்டி பார்த்தா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டண்ட் அந்த கால் வந்துடுது. சார், நம்ம விவி தான் அந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு, பட் அவளை என்னமோ அடாப்டட் மாதிரியும் அந்த அடாப்டட் பொண்ணு ருவானாவை தான் ரொம்ப எல்லாருமே வந்து பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயுமே அந்த பொண்ணு அவளாவே விழுந்துட்டு இவங்க மேலே பழிய போட்டால் அதையும் நம்பிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் அவங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன். இப்போயுமே வீட்டில் வலையில திருடிட்டு இவங்க மேலே பழிய போட்டதுமே ஃபேமிலியாக சேர்ந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டு அங்கே வின்சென்ட்டுக்கு அந்த வீடியோஸ் அனுப்பி விட்றான். ஸோ வின்சென்ட் அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறான். அப்போ அங்கே அவகிட்ட உண்மையிலே வந்துட்டு விவி தான் உன்னை தள்ளி விட்டாளான்னு சொன்னதும் அவள் ஆமாம் பிரதர்ன்னு சொன்னதுமே அப்போ இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதும் அவள் பயந்து போயிட்டு அவள் என்னை தள்ளி விடலை பிரதர், நானாக வந்துட்டு விழுந்துட்டேன் உள்ள அவளை காப்பாற்றுறதுக்காக, பட் நீங்கள் எல்லாருமே வந்து அவள் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டீங்கன்னு சொன்னதும் அப்போ ஏன் நீ சொல்லலைன்னு சொன்னதும் நீங்கள் யாருமே கேட்கலையே அப்படின்ற சொன்னதும் உடனே அவங்க இன்னொரு பிரதர் நீங்கள் அவளெல்லாம் நம்பாதீங்க, இருந்தாலுமே நம்ம சிஸ்டர் ருவானா பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா அவள் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் விஷயத்தில் போய் சொல்லியிருக்கலாம், பட் அவள் இப்போ எப்படி எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டுருக்கா, கண்டிப்பாக நான் அவளை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் பட் வின்சென்ட் அங்கே அன்னைக்கு மட்டும் மெய்டு காப்பாற்றாமல் இருந்திருந்தா என் சிஸ்டர் செத்துல போயிருப்பா, நம்ம ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம், அந்த பொண்ணு ஒரு வாரத்தை கூட கேட்கல, இன்றைக்குமே பாருங்கள் அவளை கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கோம், நான் எப்படியாச்சும் அவட்ட போய் பேசி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஆனால் அவள் எப்படி என்ன மரியாதை இல்லாமல் பேசினான்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னா ஓகே பிரதர், நம்ம போய் வந்து கூப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு அங்கே கால் எல்லாமே பயங்கர பெயின் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த சொல்கிறா இப்படி தான் அம்மாவுக்கு ரொம்பவே நைட் ஆயிடுச்சுன்னா கால் வலி வருதுன்னு சொன்னதும் அப்போ வின்சென்ட் அம்மா நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு இதை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே ஒரு சேம் காமிக்கிறாங்க, அவங்களுக்கு பெயின் ஆனப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் அங்கே கால் எல்லாமே மசாஜ் பண்ணி தான் அவங்கள நல்லா கேர் பண்ணியிருந்துருக்காங்க. பட் அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு இவ வந்து ட்ராமா பண்ணதுமே ஐயோ என் புள்ள பயப்படுதான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பயப்படாதடா தங்கம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஹீரோயின் அதை ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பார்த்துருக்கா. அந்த பாசம் அவளுக்கு என்றைக்குமே கிடைச்சதே இல்லை. இவளை பார்த்தா அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிருக்கா. பார்த்தையா உங்கள் அம்மா எனக்கு வந்துட்டு பாசம் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே அவங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கான் அந்த பாசம் கிடைக்கணும்னு. பட் இப்போ வரைக்குமே அந்த பாசமே அவளுக்கு இங்கே கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க அம்மா இப்போ அங்கே வின்சென்ட்டை சொல்கிறாங்க அவள் எப்பயுமே வந்து எனக்கு மசாஜ் எல்லாம் நைட் போல் கொடுப்பா, அதனால் இந்த பெயின் எதுவுமே இல்லை அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க செகண்ட் பிரதர் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன வந்து தெரியும், அவள் எப்படி போய் மசாஜ் கொடுப்பான்னு சொல்லி கேட்டதும் ஆமாம்மா ஒருவேளை அவள் கொடுத்த இந்த மசாஜ்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பெயின் ஆகிட்டு இருக்கோ என்னமோம்மா, அவள் வந்துட்டு என்ன படிப்பு படிச்சிருக்கா, அவளுக்கு மெடிசனை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. இப்போ மாஸ்டர் வந்துட்டு திரும்ப ரிட்டன் வர போகிறாரு, அவர் கண்டிப்பாக வந்தார்னா உங்கள் கால் வலி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அங்கே வின்சென்ட்மே ஆமாம் மாஸ்டர் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வைக்கிடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ரொம்பவே அங்கே ஹாப்பியாக இருது அவங்களுக்குமே. அப்போ அங்கே நான் தான் அவரோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆச்சே, நான் சொன்ன அவர் கேட்பாருன்னு சொன்னதும் ஐயோ என் பொண்ணு எவ்வளோ ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பூரிச்சு போயிடுறாங்க. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் தான் அந்த மாஸ்டர் லியே. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து மேடம் இப்படி அந்த ருவானா வந்து உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதோ ஹீரோயின் அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன்னு அவள் சொல்கிறா. இன்றைக்கி இருக்கடி மவளைன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு வர்றாங்க. என் பொண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான டே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வின்சென்ட் இப்படி சிஸ்டர் இன்னும் வரலையே, நான் அவளையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க இன்னொரு பிரதர் நீங்கள் எதுக்காக அவளை போய் கூப்பிட்ருக்கீங்க, அவள் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கதான் செய்வா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ள சூப்பராக அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறா. அதை பார்த்ததுமே என்னமோ இந்த குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஏன் இங்கே வந்தேன், இன்றைக்கி என் சிஸ்டருக்கு முக்கியமான நாள் கெடுத்துறாதன்னு சொன்னதும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் இங்கே உங்களோட குடும்பத்தோட தரப்பில் வரலன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு இன்றைக்கி மட்டும் ஏதாச்சும் நீ அக்கப்போர் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோயின் மாஸ்டர் லீ வந்து உங்களோட பொண்ணு அங்கே ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, கண்டிப்பாக அப்படி நடக்காது
கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான கோவமாயி போயிடுது. பாங்க வின்சென்ட் இங்கே பாரு அண்ணன் உனக்காக வந்து நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே, அடடா அண்ணனா நீங்கள் ரொம்ப சூப்பராக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப மில்லியன் கணக்கில் தான் இருக்குது, பட் இதோட எல்லாமே எனக்கு அலர்ஜின்றது உங்களுக்கு தெரியல, உங்கள் ஆசை தங்கச்சி ருவானாக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதான்னு சொன்னதும் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் இங்கே நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னதும் உங்களோட இந்த கன்சர்ன்லாம் எனக்கு தேவையில்லை, லேட்டாகி கிடைக்கிற எதுக்குமே வேல்யூ கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு நான் உன்னோட பெரிய பிரதர், நீ இப்படி ரூடாக என்கிட்ட பேசாத, நான் தான் உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன்னு சொன்னதும் ஐயோ பாவம் பரிதாபப்பட்டு என்னை கூப்பிட்டாங்களா, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னை இங்கே ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கார்டை காமிக்கிறா. பார்த்தா கோல்டன் கலரில் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான விஐபிக்கு அதை கொடுப்பாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்போ அங்கே கண்டிப்பாக ஃபேக்காக இறைவை தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்றத சொன்னதும் தெரிஞ்சு போயிடுது விஐபி கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னதுமே நீ வந்து வரதா இருந்தால் ஒரிஜினல் கார்டை கொண்டு வர வேண்டாம், நான் அடுத்தவங்களோட கார்டை திருடிட்டு வருவியா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ருவானா கேட்குறா. இப்படி மாஸ்டர் லீயோட கார்டை தூக்கிட்டு வந்திருக்கே, இதனால் அம்மாவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, என்ன பண்ணுறது, உன்னால் எல்லாமே கெட்டு போக போகுதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு எப்பயுமே என் குடும்பத்தை வந்து கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்க, ஒன்று மாதிரியே என் பொண்ணு தங்கமானவ, அவள் ரொம்பவே அறிவாளி, மாஸ்டர் வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்க போகிறாரு, நீ வந்துட்டு என்னை பற்றி கவலைப்படாதாம்மா, இவ வந்து ஒரு முட்டாள் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இன்னொரு பிரதர் வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ இப்போ வந்துட்டு குடும்பமானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கியா, மரியாதை நீ அவர்கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க உள்ள, அங்கே அவரோட நேம் வந்து ஜி, அங்கே உடனே அவள் போயிட்டு மிஸ்டர் ஜி எங்களை மன்னிச்சிடுங்க, இப்படி மாஸ்டரோட கார்டை என்னோட சிஸ்டர் திருடிட்டா அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மேடம் தான் ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்களே, எப்படி கார்டை திருடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் மாஸ்டர் செட்டு கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே இவங்களை தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டதும் இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவள் சொல்கிறா. நீங்கள் என்ன இவ்வளோ போய் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவ என்னோட சிஸ்டர்னு சொன்னதும் மரியாதையோட வாயை பேசு, நீ வந்து இவங்களோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா அப்புறம் இவங்களே மரியாதை இல்லாமல் பேசுவா, இவங்க தான் மாஸ்டர் லீ அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காய் போயிடுது. அப்போ அவங்க அம்மா யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்து இவ எனக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் பண்ணாலா அப்படின்ற சொல்லிட்டு சரியாச்சான்னு சொல்லிட்டு அந்த ருவானாக்கு தான் பயங்கரமான ஜெலஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கே வின்சென்ட் நீ வந்து மாஸ்டர் லீ நான் இந்த விஷயத்த நீ ஃபர்ஸ்டே வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டாமான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா, நான் தான் கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கவும் இல்லை, நீங்கள் என்ன புள்ளி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. கண்டிப்பாக உன்னை நான் கேர் பண்ணிக்குவேன்னு அவன் சொல்கிறான், பட் அதுக்கு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற விஷயத்த அவ சொல்லிட்டு இருக்கா. அவங்க செகண்ட் பிரதர் பார்த்தா மாஸ்டர் லீ வந்துட்டு ரொம்ப அறிவாளின்னு நினைச்சோம், இவ தான் மாஸ்டர் லீ, நான் கண்டிப்பாக முட்டாளாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் ஜீக்கு வந்து பயங்கரமான கோவமாகி போயிட்டு வார்த்தைகளை மரியாதையை பார்த்து பேசிக்கோ, உன்னோட சிஸ்டர் வந்துட்டு மேடம்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயினுமே இவளை எப்பயுமே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது இவ உடனே ட்ராமா பண்ணுறா. நான் வந்து அங்கே அவரோட ஸ்டூடெண்ட்டாக போகணுன்னு ஆசைப்பட்டேன், நீ வந்து இதனால தானே நீ தான் மாஸ்டர் லீன்றதை மறைச்சி வச்ச, எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அழுது ட்ராமா பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா பயங்கரமான கோவம் ஆயிட்டு உனக்கு இவ்வளோ திறமைகள் இருந்தா நீ அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஆனால் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு நீ இப்போ இன்சல்ட் பண்ணுறேன்னா எங்கள் குடும்பத்தவே நீ அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பயங்கரமான கால் பெயின் ஆகி போயிடுது. அப்போ அவங்க ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனால் அங்கே வின்சென்ட் வந்து நீ தானே மாஸ்டர் லீ, தயவு செஞ்சு அம்மாவோட கால் வலியை சரிப்படுத்துன்னு சொன்னதும் நான் எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு தான்ப்பா அந்த வீட்டில் இருந்தேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த ருவானா வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணான்ற விஷயத்த சொல்கிறா. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் உடனே இவங்க வந்துட்டு அம்மா நம்ம ஷாப்பிங் போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கா. இப்படியே ஓவர் டைம் பண்ணியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண விடலை, பண்ணியிருந்தா எப்பயோ உங்கள் கால் வலியெல்லாம் சரியாக இருந்திருக்கும் அப்படின்றத சொன்னதும் நம்ம எல்லாம் பிளட் ரிலேஷன்ஷிப் தானே, தயவு செஞ்சு நீ காப்பாற்று, பலசரம் மனசில் வைக்காதன்னு சொன்னதும் பட் அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்னு அவ சொன்னதுமே வேர்ட்ஸை வேஸ்ட் ஆக்காதீங்க, இவட்ட பேசி ஒரு பிரோஜனமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமான அங்கே கோவமாயிடுறா. அப்போ அங்கே ஐ திங்க் வந்துட்டு இவன் மாஸ்டர் லீயாவே இருக்க சான்ஸ் இல்லை, ஃபேக்கானவளாக தான் இருப்பான்னு சொன்னதும் உடனே அவளுமே ஆமாம் ஆமாம் பிரதர் கண்டிப்பாக அவள் ஃபேக்காக தான் இருப்பா, இல்லைன்னா இவள் ஸ்கில்லை காமிச்சிருப்பாள் அப்படின்றத சொல்லும்போது
அங்கே செகண்ட் பிரதர் சொல்கிறான், என் சிஸ்டர் கூடி சீக்கிரம் பாரு பெரிய வந்து பெஸ்ட்டான ஒரு பொண்ணாக மாறிடுவா, அவள் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு டாக்டராக மாறுவா, அவள் நல்ல ஸ்கோர்லாமே வாங்கி உன்னை விட பெஸ்ட்டாக ஆவா, நீ சும்மா ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத ஃபேக்கானவன் சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் போன ஜென்மத்தில் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இவளை பண்ண தப்புனால இவளை டாக்டர் பொசிஷன்லேருந்து தூக்கி இவளை பேன் பண்ணிட்டாங்க, சூப்பரான ஒரு ஸ்கில்லோட படித்து வெளியே வர்றானா இவன் மார்க் மட்டும் எப்படி பக்காவாக வந்து ரிசல்ட் வெளியாயிட்டுருக்கும், கண்டிப்பாக இதே எதிரியே தப்பு இருக்கே, நான் இதை கண்டுபிடிக்கணுமே அப்படின்றத சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் கண்டுக்கலாம். அவள் பாட்டு அங்கே போனதுமே அங்கே செகண்ட் பிரதர் அவள் ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸான ஒரு பர்சன், அவளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து கவலைப்படுறீங்க, அவள் எப்பயுமே நம்ம சிஸ்டர் ருவானாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே ஃபோன் பண்ணி அங்கே அவளோட ரிசல்ட்டை பற்றி இங்கே கண்டுபிடிக்க சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் பாட்டி வந்து ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறா. பட் அவள் ரொம்ப அவங்க ஃபேஸ் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா அந்த ஃபேமிலி அங்கே வந்தாங்களான்னு சொன்னதும் வந்தாங்க பாட்டி ரொம்பவே எப்பயும் போல தான் அப்படின்றத சொன்னதும் நீ அவங்கள பற்றி கவலைப்படுற உனக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவங்கள பற்றியில் கவலை இல்லை பாட்டி, பட் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை பார்த்தீங்களா, பெத்த பொண்ணை கொஞ்சமாச்சும் அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல, எல்லாருமே அந்த ருவானாவை தான் ரொம்ப கேர் பண்ணுறாங்க, அதை நினச்சி தான் பாட்டி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதும் அதான் நான் இருக்கேனேடா உனக்கு அப்படின்ற சைட்டு இங்கே பார்த்தியா உனக்காக நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது சில்வர் பாட்டி எனக்கு சேராதேன்னு சொன்னதும் ஐயோ இது சில்வர் கிடையாது ரொம்பவே காஸ்ட்லியான வந்து பொருளால் செஞ்சுருக்கோம், இது உனக்கு தான் சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாட்டி எனக்கு வேணான்னு சொன்னதும் அப்போங்க நம்ம வாங்குவா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது உனக்காக தானே பாட்டி வாங்கியிருக்காங்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இதில் வந்து பிளாக் கார்டு இது அன்லிமிட்டட் நீ எவ்வளோ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம வின்சென்ட்டுக்கு வந்து இன்னுமே ஹீரோயினை நினச்சி கவலை ஆயிடுச்சுக்கு அவள் எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட்லெஸ்ஸாக வந்து போயிட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள் உங்கள் சிஸ்டருக்கு நடந்த கொடுமைன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு காமிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் வந்துட்டு பொண்ணுங்களுக்காக அனுப்பி விட்டுருக்கான் நம்ம வின்சென்ட். அப்போங்க ஹீரோயின் ரொம்ப ஆசையாயிட்டு வாவ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து போட பார்க்குறா. பட் அங்கே வீட்டோட மெய்டு கூட வந்து ஹீரோயினை மதிக்காமல் அங்கே இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ருவானாவுமே என்னோட பிரதர் எப்பயுமே எனக்கு பிடிக்குதா பிடிக்கலன்றதுக்காக 2 ட்ரெஸ் அனுப்புவார், நான் வந்து சூஸ் பண்ணி நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரவங்கலேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் உங்கள் தங்கச்சி யாருமே மதித்ததே கிடையாது, அவங்கள ஒரு மனுஷியாவை கூட ட்ரீட்மெண்ட் பண்ணது இல்லை அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. ஸோ பர்த்டேக்காக பார்ட்டி வச்சுருக்காங்க, அங்கே எல்லாருமே ஃபேமிலியோட வரும்போது ஹீரோயினை ஏற்றிட்டு கூட வரல, அவள் பாவ விழுந்தடிச்சு வந்திருக்கா. அப்பாங்க இன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே, பட் நீ எப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நீ பார்ட்டிக்குள்ளே வராத எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போனதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு இன்னைக்கு எனக்குமே பர்த்டே தானே பட் உங்களுக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அழுதுருக்கா. ஸோ அப்போ என் சிஸ்டரோட பர்த்டேவை நான் எப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது தன்னோட பிஹேவியரை நினச்சி. அவர் சொல்கிறாரு, சார் மேடம் வந்து உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ கேர் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொன்னதுமே பார்த்தா இவன் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருக்கான். ஹீரோயின் அங்கே போர்வையெல்லாம் போத்தி விட்டு சூப்பெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே அங்கே ருவானா வந்து பிரதர் எந்திரிங்க உங்களுக்காக நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறா. ஸோ எல்லா கிரெடிட்டுமே இவ எடுத்திருக்கா. அதை பார்த்துட்டு அவன் நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், என் சிஸ்டர் பாசமாக பார்த்த எல்லாத்தையுமே இன்னொருத்தி வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கா, பட் அதையுமே நான் நம்பியிருக்கேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட சிஸ்டர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க, நான் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் இங்கே வீட்டில் குக்கிங் பண்ணிகிட்ருக்கா. அங்கே நம்ம வாங்க அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் என் கண்ணுக்கு தெரியுதா. அப்போங்க நான் வந்து பாட்டிக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க நீங்களுமே சேர்ந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க சாப்பிட்றதுக்காக அங்கே போகிறாங்க. பாட்டி அந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு வா நீ எப்படி சமைச்சிருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட குடும்பத்துக்கு உன்னோட அருமையே புரியலப்போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வாங்கமே ரொம்ப சூப்பராக இருக்குது சூப் உண்மையில அப்படின்றத சொல்கிறான். அங்கே பாட்டி நான் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவ சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. பாட்டி இது என்னோட கையால் நானே டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக தான், நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்குவீங்களேன்னு சொன்னதும் பார்த்துட்டு இந்த டிசைன் எவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு டிசைனர் பண்ண டிசைன் மாதிரி இருக்குது தெரியுமா, அவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை அந்த டிசைனரே நீதானா அப்படின்ற செட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த பர்த்டே இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்பட்ட பிறகு ட்ரெஸ் இல்லாமல் அவளாவே அவளுக்கு டிசைன் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் டிசைன்ஸையுமே வந்து
வந்து டிசைன் கம்பெனி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோருமே ஓப்பன் பண்ணியிருக்கா. ரொம்ப டேலண்டான பொண்ணுமா நீ, அருமையாக அவங்களுக்கு புரியல பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வின்சென்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் மீட் பண்ண வந்ததுமே, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னது, உன்னோட பர்த்டே வருது இல்லையா, நான் உனக்காக ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சேட்டவன் கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அதை டச் பண்ணி பார்க்குறா. பட் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் தான் இங்கே கோவம் வந்துட்டு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்களோட கரிசனையை தூக்கிட்டு போய் குப்பையில் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நம்ம வாங்க வந்துடுறான். உங்க கூட சேர்ந்து வர பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. இல்லை நான் வந்து அவளோட பர்த்டேக்காக தான் கொண்டு வந்த கிஃப்ட்டுன்னு சொன்னதும் அவன் அங்கே கைதட்டினதுமே பார்த்தா ஏகப்பட்ட அங்கே கிஃப்ட்ஸ் அங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே அதை பார்த்துட்டு இதை விட உங்களால் அதிகமாக பண்ணிட முடியுமா, இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என் சிஸ்டர் என் கையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ பிறகு ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மேடம் வந்து அவங்க எக்ஸாம் இப்போ நடந்திருக்கு, அதில் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதை வந்து பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள எல்லா இடத்துலையுமே பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க கண்டிப்பாக டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டேவும் அந்த குடும்பத்துக்கு பெரிய அவள் வந்து டாக்டர் ஆயிடுவான்னு செட்டி நினைப்பு இருக்கு இல்லையா, அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு செட் அவள் யோசிச்சுட்டேக்கா. வீட்டுக்கு நம்ம வின்சென்ட் வந்ததுமே எங்கே அவள் வரலையான்னு செட் அவங்க அம்மா கேட்டதுமே அவள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க செகண்ட் பிரதர் ஒருவேளை அவள் மாஸ்டர் லீ என்ற வாஸ்தா வரலையான்னு செட்டுங்க கேட்கும்போது உடனே இவங்க ட்ராமா பண்ணுறா, என்னால் தான் ஐ திங்க் சிஸ்டர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட ஒரே ஆசை பொண்ணு நீ தான், நீயே வீட்டை விட்டு போகணும், அவள் மாஸ்டர் லீயாக இருந்து என்ன பிரயோஜனம், அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு இல்லைன்னா அதை கூட அவளால் பார்த்துக்க முடியல, அவள் கண்டிப்பாக மோசமான ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு வின்சென்ட்டுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வீடியோ காமிக்கிறான், பார்த்தா வீட்டில் இருக்க வேலைக்காரவங்க கூட அவளை மதிக்காமல் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பட் இருந்தாலுமே இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் பிரதர், அவள் வந்துட்டு தன்னைத்தானே வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அவளோட பிஹேவியர் அப்படி இருக்குது. பட் நம்ம ருவானாவை பாருங்கள், எல்லாருமே பாசமாக தானே பேசுகிறாங்கன்னு சொல்லதும் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு, எல்லாருமே கண் வந்து மூடிட்டு இருக்காங்க, இவங்களை திறக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்துட்டு பெரிய சென்டரில் என்ட்ராகிறதுக்காக எக்ஸாம் கொடுத்துருக்கா, அதில் பாஸ் ஆகிட்டா அவள் எனக்கு ட்ரீட்மெண்ட் அவளாவே பண்ணிடுவா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்போ அங்கே வின்சென்ட் உண்மையான்னு சொன்னதும் அவள் ஆமாம் பிரதர்ன்னு சொல்கிறா. அப்போ அங்கே ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க, இவங்க ஜாயின் பண்ண கூப்பிட்ருக்காங்களான்னு பார்த்தா அதை பேப்பர்ஸை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு என்ன இதெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கா உங்கள் பொண்ணு, ஸோ இது இவ்வளோ எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியாச்சு, சீட் பண்ணவள டாக்டராக விட மாட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. பயங்கரமாக அங்கே அவள் அழுது ட்ராமா பண்ணுறா. உடனே அவங்க ஓமேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ அப்படிலாம் சீட் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்றத சைட்டு இன்னுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, டாக்டர் ஆக முடியலன்னா என்னம்மா அப்படின்றத சைட்டு. அப்போ அங்கே வின்சென்ட் பயங்கர கோவமாயிட்டு உங்களெல்லாம் இதுக்கப்புறமே திருத்தவே முடியாது, இங்கே என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வரலைன்னா எனக்கு என்ன வேலை இருக்குது, நானுமே இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே ஓடி போயிட்டு பிரதர் நீங்கள் என்னை வந்து ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உன்னோட பிரதர் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான், அவள் பேர் வீவின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பிரதர் வர்றான், நீ ஏன் கவலைப்படுற, டாக்டர் ஆக முடியலன்னா என்ன, நம்ம கம்பெனியில் டிசைனர் ஒர்க் இருக்குது, நீ எதை பண்ண அப்படின்றத சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வாங்க கேட்குறான், என்னோட பிஸ்னஸ் ரைவல் இருக்காங்கல்லப்பா, அவங்க வந்து ஜுவல்லரிஸ் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, எனக்காக நீ வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்னா பண்ணிடலாமே வாங்க போகலாம் அப்படின்ற சொல்கிறா. ஸோ அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னா நம்ம பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறா. ருவானா வரும்போது நம்ம ஹீரோவோட காரில் இறங்குறா. அப்போ அவன் நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சேர்த்து போனால் அங்கே டிரைவரோட பார்த்துட்டு பிரதர் பார்த்தீங்களா அவள் ஏதோ ஓல்டான ரிச் பர்சனோட சேர்ந்து சுற்றிட்டுருக்கா, குடும்ப மனத்தை வாங்குறான்னு சொன்னதுமே இவன் உடனே அங்கே வந்துட்டு நீ இப்போ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நீ குடும்பத்தை விட்டு வெளியே வந்தேன்னா நீ அதுக்காக எவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன்னு சொன்னதும் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கேட்குறதுக்கு யார் அப்படின்ற செட்டு கேட்கும்போது அப்போ அந்த ருவானா நீ என்னோட சிஸ்டர், நாங்கள் அப்புறம் கேட்க தானே செய்வோம், நீ குடும்ப மானத்தை வந்து போக்குவியான்னு செட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து போமாயிட்டு அவளுக்காக பேசினதும் என்ன இவ்வளோ பெரிய சிஇஓ இவளுக்காக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பிரதருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்ததுமே இந்த ருவானாக்கு அப்படியே ஆசையாயிருது, வாவ் எவ்வளோ பெரிய பணக்காரன், பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே உடனே அங்கே நம்ம
ஹீரோட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவ என்னோட சிஸ்டர் தான், ஏதோ ஓல்டான ரிச்சஸ்ட் பர்சன் கூட சுற்றிட்டு குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கா, சரி பண்ணுறது என்னோட கடமை தானேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னை பார்த்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பர்சன் மாதிரியே தெரியுது, அவள் லைஃப்பில் இருக்க ஒரே ரிச்சஸ்ட் பர்சன்னா அது நான் தான் அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அவளுக்கு பார்த்தா ஜெலஸ் ஆகிட்டு, இவளுக்கு இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனா, கண்டிப்பாக இவள் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அப்பாங்க நம்ம வாங்க பார்த்தா இங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதுமே ஹீரோயினை பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க வெளியே வந்துட்டு நீ எதுக்காக எங்ககிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, உன்னை நான் ஃபைனலாக பார்த்துட்டு பிரதர்ன்னு கூப்பிட்றது இன்றைக்காக தான் இருக்கும், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புனதும் இந்த டைம் உண்மையிலே அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்போ அங்கே உங்களை பிரதர் கூப்பிடலன்னா என்ன பிரதர், நான் இருக்கேன்ல, நான் உங்களை எப்பயுமே என்னோட பிரதராக தான் நினைப்பேன்னு அவன் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே காம்படிஷன் வந்துடுது. அப்போ அங்கே அவனை பார்த்தா கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ கூட தான் சேர்ந்து வர்றா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அந்த ருவானாவுமே ஏமியோட டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டேக்கா. டிபார்ட்மெண்ட்டுக்கு அவளோட நேம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கா. ஸோ அப்பாங்க யார்ப்பா இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, மிஸ்டர் வேங்கோட வர்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினதும் அதை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகி போயிட்டு, என்னப்பா அங்கங்கே போனாலும் டாக்டர்னு வர்ற, இப்போ வந்திருக்க, எத்தனை ஜாப் தான் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசினதும் நானாச்சும் நல்லபடியே படித்து வர்றேன், ஆனால் ஒன்றை மாதிரியா சீட் பண்ணி பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆக முடியல, நீ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே குதிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. சப்மிட் பண்ண சொல்கிறாங்க டிசைன்ஸ் எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோயினோட பிரதர் அதை போய் சப்மிட் பண்ணதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பா வருது. ஏன்னா அந்த டிசைன்ஸ் அவள் தான் அங்கே வந்துட்டு பண்ணியிருந்திருக்கா, அதை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருந்திருக்கா. ஸோ அப்பாங்க இதை கொண்டு வந்து இப்போ நான் தான் பண்ணேன் அவன்கிட்ட கொடுத்தா முட்டாள் மாதிரி அவனும் நம்பியிருக்கானான்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது ஹீரோயின் அவளோடதை கொண்டு சப்மிட் பண்ணா. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே வாயடைச்சு போயிடுது. ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஜுவல்லரி இருக்குது. உடனே அங்கே அதில் பார்த்தீங்களா ஏமி என்ற சைன் பண்ணியிருக்கு, இவ ஏமியோட டிசைன்ஸை திருடிட்டு வந்துட்டு எப்படி இவ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன இந்த பொண்ணு இப்படி திருட்டு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஏமியை நான் தான் சொல்லிட்டு காமிக்கிறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பிரதர் நீ இவ்வளோ பெரிய டிசைனர்னா ஏன்ட்ட ஏன் சொல்லணும்னு சொன்னதோ, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியா, ஏன்னா அசிங்கம் தான் படுத்திருப்பேன்னு சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம வாங்கிட்டா அங்கே இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுமே கொடுத்துடுறாங்க. அங்கட்டனான விஷயம், நீ இப்போ டிசைன் சப்மிட் பண்ண பார்த்தியா, அதை கூட நான் தான் டிசைன் பண்ணேன், அது என்னோட பேரில் தான் இருக்கு, அதை கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற செட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்து இப்படி சீப்பான வேலை பண்ணியிருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வைக்கிறது எங்களுக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஹீரோக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுமே கிடைச்சிருது. ஹீரோயின் அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறான். ஹீரோயின் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கா. அவங்க பிரதருக்கு பயங்கர கோவம் ஆகிட்டாவே வெளியே வந்தா. இந்த ருவானா அங்கே சாரியெல்லாம் கேட்டுட்டு அழுது திரும்ப ட்ராமா பண்ணதுமே கோவம் ஆகிட்டு, நீ இவ்வளோ சீப்பாக போய் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல, அவள் பண்ண டிசைனை எப்படி நீ பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்த, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ நேராகவே வின்சென்ட் தான் போகிறான். அவள் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய டிசைனர் வேறு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம சிஸ்டர் எவ்வளோ டேலண்டான பொண்ணாக இருந்திருக்கா, பட் நம்மகிட்ட எந்த விஷயத்தையுமே அவள் சொல்லலையே, நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தானு தானே அவள் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ருவானாவுமே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை பொய் சொல்லி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அம்மாவுக்கும் ஜாக்குமே எதுவுமே புரிய மாட்டுது, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்ற சைட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபுட்டேஜ் அங்கே வின்சென்ட் காமிக்கிறான். பார்த்தா ஹீரோயின் ஆசையாக அங்கே டிசைன் பண்ணி கொண்டு வந்து $1 கொடுத்துருக்கா. பட் இவை கோவம் ஆகிட்டு, நான் பிராண்டடாக இருக்க தான் போடுவேன், ஒன்றை மாதிரி சீப்பானவெல்லாம் பண்ணதை போட மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சுடுறான். என் சிஸ்டர்கிட்ட நான் எப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமே காமிக்கிறாங்க. அவள் ஆசையாக பிரதர்னு சொல்லி கூப்பிட்டா ருவானா கஷ்டமாக இருக்கா, வழுகிறா பாரு, நீ அப்படிலாம் எங்களை கூப்பிடக்கூடாது, அவள் மட்டும்தான் எங்களுக்கு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதை நினச்சிட்டு அவங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க பாட்டி இன்னைக்கு நம்ம காம்படிஷனில் வின் பண்ணிட்டோம்னு சொன்னதும், எனக்கு தெரியுமா உன்னால தான் நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பாட்டி உங்களோட
அவங்களோட பேத்தியாகவே நான் பிறந்திருக்கலான்னு சொன்னதும், ஆமாம் நீ தான் என்னோட பேத்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனை பார்த்தா பொறாமை ஆயிட்டு, நான் தான் வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ் சொன்னதுமே பாட்டிக்கு அவளுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பாட்டி எனக்கு என்னமோ உனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்னு தோணுது, நீ ஏன் வந்துட்டு என் வீட்டு மருமகள் அவளை கூட்டிகிட்டு வர மாட்டேடான்னு சொன்னதும், பாட்டி அவள் குடும்ப ட்ராமாலேருந்தே அவள் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா. இந்த டயத்தில் இதை வேற நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஐயோ என்ன இந்த வீட்டை நம்மளுக்கு நிம்மதி இல்லையான்னு அவள் தோணக்கூடாது, அவளுக்காகவே அந்த எண்ணங்கள் வரட்டும் பாட்டி அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டில் பார்த்தா அந்த ருவானா அங்கே அவங்க பிரதரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. இது உங்களுக்காக நானே பண்ணேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நீ என்னை பிரதர்ன்னு கூப்பிடாத, என் சிஸ்டரோட பொசிஷனில் ரொம்ப நாளாக உட்காந்துட்ருக்க, உனக்கு அதுக்கப்புறம் இடம் கிடையாது இங்கே, நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உடனே இவ சோகமாயிட்டு நிற்கும் போது அப்போ அங்கே ஜாக் வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, 2 பிரதர்ஸுமே என்கிட்ட பேச மாட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, சிஸ்டர் அதனால தானே வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், நீ வந்துட்டு எந்த தப்பு பண்ணல, அவள் ஒரு உதவாக்கற, அவளால் தான் குடும்பமே இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போயிருச்சு, வின்சென்ட்டும் பேச மாட்டான், அவனுமே வீட்டுக்கு வர மாட்டான், நீ வந்துட்டு எப்போ என் சிஸ்டர் தான் இருப்ப, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இன்னும் அவளுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவை பார்த்தா இது உனக்காக தான், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பிளாக் கார்டு கொடுக்குறான். அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எனக்கு காசுனா ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்ற சொல்கிறா. அப்பாங்க உனக்கு இதுக்கு முன்னாடியே நான் காசு கொடுத்துருக்கேன், அந்த காசவே யூஸ் பண்ணலை, இதை வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே, நான் ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறா. ஸோ போன ஜென்மத்திலேயுமே அவங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங்கெலாம் நல்லா ரீட் பண்ணியிருக்கா, எந்த குரூப்பில் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒயிட் கம்பெனி குரூப் இருக்கு இல்லையா, நீ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பெட் கட்டுறதுக்காக வர்றாங்க. பார்த்தா அவங்களோட ஃபேமிலியுமே வந்திருக்காங்க. அப்போ அங்கே அந்த ருவானா சொல்கிறா, என்ன எல்லா இடத்துலையுமே நீ வந்துடுவியா, உனக்கு என்ன அவ்வளோ திறமை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அங்கே இப்படி ஒயிட் குரூப்பில் தான் நான் காசு எல்லாமே பெட் கட்ட போகிறேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு உன்னோட பிரதர்ன்ற நல்ல முறையில் சொல்கிறேன், நீ அதில் போய் காசு கட்டாத, அது ரொம்பவே மூழ்கி போயிருக்கு, கண்டிப்பாக நீ டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொன்னதும், உங்ககிட்ட நான் யார்ட்டையுமே சஜஷன் கேட்கலையப்பான்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோட்ட நீங்களாச்சும் சொல்லுங்கள் மிஸ்டர் வாங்கன்னு சொன்னதும், அவள் ரொம்பவே அறிவாளி பொண்ணு, அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்றத சொன்னதுமே, அப்புறம் அவள் தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இன்னொரு பிரதர் அப்படின்னா ஓகே நீ தோற்று போயிட்டேன்னா நீ டன் பண்ணிட்டு சாரி கேட்கணும்னு சொன்னதும், அப்போ நீயும் அதே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பெட் கட்டுறாங்க. ஸோ மேலேயும் கீழே ஏறி மாறி மாறி ஏறிட்டே இருக்கு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பெட் கட்டின அந்த கம்பெனி பயங்கர ஹையஸ்டாக இருது. ஸோ இப்போ பெரிய பணக்காரியாக மாறிடா. இவங்க கட்டின கம்பெனி அகல பாலத்துக்கு போய் கம்பெனியை பேங்க்ரப்ட் நிலைமைக்கு போனதுமே, அப்பாங்க ஹீரோயின் அப்போ அவங்க வின்சென்ட் சொல்கிறான், அப்படின்னா இவளுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு, அவள் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிட்டுருக்கு. சரிப்பா நீ இப்போ நீ என்கிட்ட நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறேன்னு சொன்ன கேளுன்னு சொன்னதுமே, அவங்க அம்மாங்க கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஹீரோயினை அரைஞ்சிட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ கூட பிறந்தவனா நீடன் பண்ணிட்டு சாரி கேட்க வைப்பையான்னு சொன்னதுமே, அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாக் தான் இந்த பெட்டவே கட்டினான், அப்போ அவன் பண்ணணும்லன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் மிஸ்ஸஸ் டீனா அப்படின்ற சேர்த்து அவங்கள பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்றா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றப்ப நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என் மேலே கை வைக்கிற வேலை வைக்காதீங்க. ரெண்டாவது நான் ஒன்றும் பெட் கட்டிட்டு உங்கள் பிள்ளைங்களோட பின்னாடி சுத்த கிடையாது, அவங்க தான் வந்தாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும், அப்போ அங்கே வின்சென்ட்டுக்கு அவங்க பிரதருக்குமே புரிஞ்சுக்குது அவளை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹர்ட் பண்ணியிருந்தா அவள் இப்படி பேசிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, என்னப்பா உனக்கு பெயின் ஆயிடுச்சுக்கா அப்படின்ற செட்டு கேட்டதும், ஐயோ நீ வேற இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான், எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபீலிங் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குன்னு சொன்னதும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்கு அவங்க ஃபேமிலி இல்லைன்றப்ப நான் ஏன் கவலைப்பட போகிறேன், நீயும் பாட்டியும் தான் என் ஃபேமிலி இருக்கீங்களேன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு இவா அந்த குடும்பத்தோட எதிரி ஒருத்தனை மீட் பண்ணுறா. அந்த பர்சன் பார்த்தா அந்த குடும்பத்தோட சீலை நீ கொண்டு கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் ஏகப்பட்ட காசு கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும், அவள் உடனே அந்த குடும்பத்தோட சீலை எடுத்து வித்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. டைம் வேறு ஆயிட்டுருக்கு. ஸோ அங்கே போனால் அவங்க பிரதர் அங்கே வர்றான். என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர்ன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போனதுமே இவ சீலை திருறதுக்கு போகிறா. ஏன்னா இவ அந்த வீட்டு பொண்ணுன்ற வாசி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அவப்பாட்டு அங்கே போய் எடுத்துடுறா. அப்போ அவன் கையில் ஐயோ பிரேஸ்லெட்டை காணுமேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பார்த்துட்டா. அவளை நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இல்லை பிரதர் சும்மா தான் வந்தேன்னு சொன்னதும், அவங்க நான் இப்போ வெளியே பிரதர்ன்னு சொல்லிட்டு கிளம்புனா, ஐயோ சிஸ்டர் தனியாக போயிட்டுருக்கா, இந்நேரத்தில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து காரில் போய் ஏறிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. இவன் வேற
எதுக்காக வந்து தொலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ போயிட்டு வந்துடுறேன் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் நீ போ, நான் வந்து எப்படி உன்னை போய் தனியாக விட முடியும்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அங்கே வந்து போனதுமே இவளுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சுக்கு, என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே சீல் கிடக்கவுமே என்ன கிடக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போனால் இவ விமா காரை போய் இடிச்சிடுறா. ஸோ இவன் தலையில் அடிபட்டதுமே இவனுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இவ தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா. ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் குடும்பத்தை காப்பாற்றிட்டு கடைசி இவ அவளை போட்டு உள்ளே லாக் பண்ணி வச்சிருக்கா. அவள் இறந்துமே போயிருக்கான்றது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவன் அரண்டு போய் எந்திரிச்சிட்டு அங்கே வின்சென்ட்டை நான் இப்போவே போய் சிஸ்டரை மீட் பண்ணி அவட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்கணும், இப்போ அவள் வந்து நான் ஸ்டாப் பண்ணலைன்னா அந்த சீலை விற்று நம்ம நடுத்தருக்கு வந்துருவோன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க 2 பேத்துக்கு எதுவும் புரியலை. பட் வின்சென்ட்டுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுது. அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ரீபான் ஆகி தான் திரும்ப வந்திருக்கோம். இந்த போன ஜென்மத்தில் நம்ம சிஸ்டர் தான் நம்மளை காப்பாற்றியிருக்கா. நம்ம அதெல்லாம் புரியாமல் எப்பயுமே ருவானாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தான்றவாஸ் தான் அவளுக்கு இப்போ நம்மளை பார்த்தா பிடிக்காம வெறுக்கிற லெவல் காலாயிட்டாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போயிடுது. ஸோ அப்பாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ருவானாவுமே அந்த எதிரியோட வந்துடுறா. அப்பாங்க நான் வந்து இப்படி சீலை வந்து வித்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்க டோட்டல் ஃபேமிலிக்குமே ஷாக்காகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்னோட பொண்ணாக தானே உன்னை நினச்சேன், நான் பார்ஷியாலிட்டி பண்ணுறேன்னு உனக்கு தோணிடக்கூடாதுன்றதுக்காக தானே என் பொண்ணை விட உன்னை நல்லா வச்சுக்கிட்டேன்னு சொன்னதும் உங்களை நல்லா வச்சுக்க நான் எப்போ சொன்னேன், உங்களை எல்லாம் என்னோட ஃபேமிலியை நான் எப்பயுமே ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஆல்ரெடி 2 பேர் வந்து என்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டானுங்க. இவனும் நீங்கள் எத்தனை நாளைக்கு உண்மை தெரிய வரப்போ என்னை கழட்டி விட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து என் லைஃப்பை செட் பண்ணணும், நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே அவங்க நடுரோட்டு கொண்டு வந்திருக்கா, அவங்கள பிச்சை எடுக்க விட்டுருந்துருக்கா. அக்கு வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்பாங்க அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணாங்கன்னு சொன்னதும் நானாக லவ் பண்ண சொன்னேன், முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு காசை தூக்கி அங்கே வந்து ஒரு 500 ரூபா விரிஞ்சிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அந்த சொல்கிறாரு நான் ஆக்ஷனில் கொண்டு போய் இந்த வீட்டை விற்க போகிறேன், ஸோ கிடைக்கிற காசில் நானும் அவ்வளோ ஆளுக்கு பதியை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க ஃபேமிலிக்கு பயங்கரமான அழுகு வந்துடுது. கடைசியில் பேங்க்ராப்ட் ஐட்டமேன்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஜாக் மட்டும் நான் இப்போவே என் சிஸ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாகணும், இது இல்லை தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும்னு சொல்லிட்டு வேமா விழுந்துடுச்சு ஓடிட்டேக்கான். ஸோ அப்போ அங்கே பாட்டி சொல்கிறாங்க அது டோட்டல் சொத்தையுமே அங்கே விற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாலாமான்னு சொன்னதும் இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு தெரியல பாட்டி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அந்த குடும்பம் வந்து பண்ணதுக்கு தாம்மா இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தேவை கிடையாது பாட்டி, நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணாம் பாட்டின்னு அவள் சொல்கிறா. பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அவங்க பிரதர் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான், சில நீ தான் என்னோட உயிரை காப்பாற்றின, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் நான் வந்து கார்லேருந்து காப்பாற்றினேன்ல, ஒருத்தி வந்து மிஸ் ஆகிருக்காளே அவங்க எங்கே போயிருக்கான்னு யாராச்சும் நீங்கள் திரும்பியாச்சும் பார்த்தீங்களா, காருக்குள்ளே தான் நான் லாக்காகி போய் கத்திட்டு இருந்தேன், உங்களுக்கு வந்துட்டு அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து கவனம் இருந்துச்சு வாசி, பொண்ணு உயிரோடு இருக்காளா செத்தாலும் கூட தோணலை இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு அப்போ கூட ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு பேசணும்னு தோணலை இல்லை அப்படின்றத சொல்கிறா. அவங்க அங்கே சாரி தான் கேட்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும், இப்படி கம்பெனி வந்து டோட்டலாக போக போகுது, தயவு செஞ்சு நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாது, பட் எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், அவள் இதை இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, இந்தாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கம்பெனி எல்லாத்தையுமே காப்பாற்றுங்க, பட் இந்த கம்பெனியில் 50% சேல்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னதும் அப்போ வின்சென்ட் 50% என்ன டோட்டலாகவே நீ கூட வச்சுக்கோன்னு சொல்கிறான். எனக்கு அது தேவை கிடையாது, வெட்டி பேச்சு பேசாமல் போங்கன்னு சொன்னதுமே மேமா அங்கேருந்து போகிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பாட்டி நீ அவங்கள மன்னிச்சிருமான்னு சொன்னதுமே பாட்டி நான் கண்டிப்பாக அவங்கள மன்னிக்க மாட்டேன், நான் ரீபான் வந்ததுமே நான் முடிவு பண்ண ஒரே விஷயம் இவங்களை என் குடும்பமாக ஏற்றுக்க மாட்டேன் தான் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகுறா. ஸோ நம்ம வாங்குமே எல்லாமே ஞாபகம் வந்துடுது, அவள் போன ஜென்மத்தில் உயிருக்கு வந்து ஆபத்தான இருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவை நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ண போனதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போய் வேமா அங்கேருந்து விழுந்துடுச்சு ஓடி போயிடுறா. ஸோ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம், என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே அவளை வந்து இந்த ருவானா கிட்னாப் பண்ணி போயிட்டு உன்னால் நான் பேங்க்ராப்ட் ஆகிட்டேன், கடைசியில் அந்த கம்பெனி எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு, நான் இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க, தயவு செஞ்சு பொண்ணை விட்டுருன்னு சொன்னதும் எனக்கு எல்லா சொத்து வேணும்னு சொன்னதும் எல்லாமே கொடுக்க ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு காலத்தில் எனக்காக இவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, பட் இன்னைக்கு இவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற சைட்டு அவளுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகி போயிடுது. அப்போ
பார்ப்பாங்க. கண்டிப்பாக நான் இவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கொல்ல போனா நம்ம வாங்க வந்துட்டு அங்கே போலீஸோட வந்து அவளை அங்கே அடித்து காப்பாற்றி எழுறான். அவளையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேமிலிங்க சாரி கேட்டதும் ஹீரோயின் அங்கே கண்டுக்கவே இல்லை. வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க பயங்கரமாக அம்மா அழுதுட்ருக்காங்க. என் பொண்ணு என்னை மன்னிப்பாளா, அம்மானு ஒரு தடவையாச்சும் வாழ்க்கையில் கூப்பிடுவாளான்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே ஹீரோயின் பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. போன ஜென்மத்திலேயே நீ தான் என்னை காப்பாற்ற ட்ரை பண்ண, இப்போயே அதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அவளுக்காக வந்துட்டு ஜுவல்லரிஸ், ட்ரெஸ்ஸஸ், சொத்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்ட்ட வந்து எல்லாமே உன்னோட பேரில் தான் இருக்குது, நீ வீட்டுக்கு மட்டும் வந்துடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் என்னோடய ஃபேமிலி ஆல்ரெடி இருக்குது, இவங்க தான் என் ஃபேமிலி, எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் வேணாம் போயிருங்க அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே அவங்க எமோஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி இல்லை, தெளிவாக இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.